ஹாய் காய்ஸ், இந்த வீடியோல த ஈவில் காட் பை பிளேயிங் நேம் மங்காவோட 9th எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். 8th எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்டோட எண்ட்ல நாம என்ன பார்த்தோம்னா, நம்ம ஷின் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். அங்க பார்த்தா ஆல்ரெடி ஒரு டெரரிஸ்ட் இருக்கான். அவன் ஷின் கிட்ட சொல்றான், பிரதர் வா நாம 2 பேரும் சேர்ந்து காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு சாக்ரிஃபைஸா ஆஃபர் பண்ணுவோன்னு. ஆனா நம்ம மிரி உடனே, கிம் என்னடா பேசிட்டு இருக்க, அவர் என் டீச்சர்டா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. அதுக்கு கிம் சொல்றான், உனக்கு என்ன பைத்தியமா, நம்ம தலையில இருக்கிற இந்த ஸ்கல் மார்க் உன் கண்ணுக்கு தெரியலையா, அவருக்குள்ள இருக்கிற அந்த ஈவில் பவரை என்னால இப்ப ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்றான். மிரிக்கு கோவம் தலைக்கேறி, டேய் ஏன் டீச்சரை போய் ஈவில்னு சொல்றியா, சாகணும்னு ஆசையாடா உனக்குன்னு கேக்குறா. இங்க ஷின்னோட நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு. மிரியும் கிம் கிட்ட பயங்கரமா ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஷின் இவனுங்கள மாதிரி கிடையாதுடான்னு. அதுக்கு கிம் கத்துறான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த உலகத்தையே பியூரிஃபை பண்ண போற ஒரு சாக்ரிஃபைஸ நீ தடுப்ப, அந்த மகாசக்தி பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு கத்துறான். அப்போ ஷின்னுக்கு சில மெமரிஸ் ஃபிளாஷ் ஆகுது. அந்த மெமரியில யோகான் வந்து கிம் கிட்ட சொல்லியிருப்பான், நீ நிறைய பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க மனசுல ஒரு பயங்கரமான பயத்தை உருவாக்கணும். காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட வருகைக்காக என் வாரியர் கிம் என்னக்காக இத பண்ணுவியான்னு கேட்டிருப்பான். அதுக்கு கிம்மும் எஸ் சார் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ பிரசன்ட்டுக்கு வரோம். இந்த மெமரிஸ பார்த்த ஷின் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், ஐயையோ இது இப்படியே போச்சுன்னா நாமளும் செத்துருவோம் போலயேன்னு. அந்த கிம் தன் மேல கட்டியிருந்த எல்லா பாம்போட பட்டனையும் பிரஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லாரையும் கூட சேர்த்து சாகடிக்க போறான். ஆனா அந்த பட்டனை அவன் பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஷின் அவனோட காட்ஸ் கிரஷிங் ஃபிங்கரை அவன் மேல யூஸ் பண்ணிடுறான். இதனால கிம் அந்த பட்டன் அழுத்தியும் அங்க எந்த பிளாஸ்டும் நடக்கல. அதே சமயம் மிரியும் மின்னல் வேகத்துல கிம் கிட்ட போய் அவளோட லைட்னிங் அட்டாக்க அவன் மேல யூஸ் பண்றா. அவ்வளோதான், கிம்மோட கதை அங்கேயே முடிஞ்சுது. மிரி திரும்பி பார்த்தா நம்ம ஷின் மயங்கி கீழே விழுந்து கிடக்கான். அவனுக்குள்ள அந்த கர்ஸ வச்ச அந்த பீயிங் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே ஷின் கிட்ட சொல்லுது, நீ செத்திட்டு இருக்கேடான்னு. மிரி ஓடி போய் டீச்சர் எழுந்திருங்க எழுந்திருங்கன்னு கத்துறா. ஆனா ஷின் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சீன் கட் பண்ணா ஆர்கானாவை காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் அவகிட்ட சொல்றான், நீங்க ஒரு ஆர்டர் கொடுங்க, அந்த ஈவில் காட என் விஷத்தால கொன்னுடுறேன்னு. அதுக்கு ஆர்கானா சொல்றான், நாபா நீ கவலைப்படாத, அந்த பிளேகோட லீடர் ஒரு பேராசை பிடிச்சவன், அவன் இந்த மாதிரி ஒரு சக்திய சும்மா சாக விட மாட்டான்னு சொல்றான். அடுத்ததா ஷின் அவனோட கான்ஷியஸ்னஸ்குள்ள வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் உணர்றான். திரும்பி பார்த்தா அங்கே அந்த பிளேகோட லீடர் மலை மாதிரி பெருசா நிக்கிறான். அவன் ஷின் கிட்ட சொல்றான், புதுசா பிறந்த கடவுளே, நீ இந்த இடத்துல முடிவே இல்லாம சஃபர் ஆக போற, கொஞ்ச நேரத்துல சாகிறதுக்காக நீயே கெஞ்சி வைப்பாருன்னு சொல்றான். ஆனா அவ அதுக்கு மேல ஏதாச்சும் பேசுறதுக்குள்ள ஷின் மயக்கத்துல இருந்ததுனால அவனோட நைட்மேர் ஃப்ளவர் ஆக்டிவேட் ஆகி ஒரே வாயில அந்த லீடரை முழுசா முழுங்கிடுது. இங்க வெளியில பிரசன்ட்ல பார்த்தா ஷின் அந்த பாம்ப தடுத்ததுனால கிட்டத்தட்ட 1200 பேரை காப்பாத்திருக்கான். இதனால அவன் ஒரு மருந்து வாங்குறதுக்காக எடுத்துக்கிட்ட டாஸ்க், அதாவது 100 பேரை காப்பாத்தணுங்கிற டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுது. அதுக்கான மருந்தும் அவனுக்கு கிடைச்சிடுது. மெதுவா கண்ணை திறக்கிறான் நம்ம ஷின். அந்த எலிக்ஸரை அவன் குடிச்சதுனால அவனோட பாடி முழுசா செமையா ரெக்கவர் ஆகிடுது. வெளியில பார்த்தா ஒரு பெரிய கூட்டம் மிரிய சுத்தி நிக்குது. எல்லாரும் வாவ், நீங்க ரொம்ப கூல், ஒரு சிக்னேச்சர் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஷின் மெதுவா மிரிக்கு ஒரு பை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். நடந்த எல்லாத்தையும் யோகான் ஒரு சிசிடிவி கேமரால பாத்துட்டு இருக்கான். அவன் பின்னாடி நின்ன ஒருத்தன் சொல்றான், சார் நாங்க அந்த பாம்ப நல்லா செக் பண்ணிட்டோம், கிம் கண்டிப்பா ஏதோ தப்பு பண்ணிருக்கான்னு. யோகான் அவனை தடுத்து, உனக்கு 4 நாள் டைம் தரேன், அந்த லைட்னிங் எம்ப்ரஸ கொன்னுட்டு அந்த ஆளை இங்க கூட்டிட்டு வான்னு ஆர்டர் போடுறான். அவன் ஆளுக்கு ஒன்னும் புரியல. எதுக்கு சார் அந்த ஷின்ன இங்க கூட்டிட்டு வரணும்னு கேக்குறான். அதுக்கு யோகான் சொல்றான், நீ உண்மையிலே ஒரு புழுதான், கடவுளோட அருள் உனக்கு கிடைக்கல, அந்த மனுஷனோட வேல்யூ உன்னால உணர முடியல, புழுக்கள் வத்தியில அவன் ஒரு வைரம் மாதிரி ஜொலிக்கிறான், அவனுக்குள்ள இருக்கிற அந்த காட்லி பவரை என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்றான். அதுக்கு மேலதான் இருக்கு அசலான ட்விஸ்ட். அடுத்த சீன்ல ஷின்னோட ரூம்ல இருக்கான். அந்த எலிக்சரை குடிச்சதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றான். அப்போ அவனோட மொபைலுக்கு இல்லோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு, நீ அன்னைக்கு கொடுத்த அந்த மெடிசனை திரும்பவும் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கு. ஷின்னுக்கு ஒரே ஷாக், ஏன்னா இல்ஹோ எந்த பதிலும் சொல்லாம மயக்கத்துல இருக்கான். அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இல்ஹோ அந்த வாரியர் டவருக்கு வெளியில நின்னு யோசிக்கிறான். இந்த டவருக்குள்ள இருக்கிற எல்லா ட்ரையல்ஸையும் நான் பாஸ் பண்ணிட்டா என்னோட ட்ரைபை என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு அந்த டவரோட கதவை திறந்து உள்ள போயிடுறான். உள்ள போனதும் அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது,
செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ட்ரையல் ஆஃப் ராக்க பாஸ் பண்ணணும்னு இல்ஹோவும் மனசுக்குள்ள ஷின் கொடுத்த அந்த ட்ரிங்கை குடிச்சதுனால நான் லெவல் 2க்கு வந்துட்டேன். நல்ல ஆர்மரும் இருக்கு, நம்மளால முடியும்னு நடிச்சிட்டே மேல போறான். ஆனா டமார்னு ஒரு பெரிய பாறை வந்து அவன் மேல விழுது. அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். அந்த ஒரே கல்லுனா அவன் நிலைமை மோசமாகி ஷின் கிட்ட ஹெல்ப் கேக்குறான். இல்ஹோவோட இந்த எல்லா மெமரிஸையும் ஷின் ரீட் பண்ணி சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறான். ஷின் மனசுக்குள்ள நினைக்கிறான், ஐயையோ, நான் சும்மா ஃபன்னுக்காக எத்தனையோ எறும்புகளை கொன்னிருக்கேன், அதுங்களும் இந்த மாதிரி தான் சஃபர் ஆகியிருக்குமான்னு யோசிக்கிறான். அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, இல்ஹோ இன்னும் 10 செகண்ட்ஸ்ல சாக போறாருன்னு. ஷின் உடனே அவனுக்கு ஒரு எல்லோ போஷன் கொடுக்க ட்ரை பண்றான். ஆனா அது ஒர்க் ஆகல. டைம் போயிட்டே இருக்கு. 8 செகண்ட்ஸ் தான் இருக்கு. அப்போதான் ஷின்னுக்கு ஒன்னு ஞாபகம் வருது. அவனுக்கு ரிவார்டா ஒரு ஹீலிங் அத்தாரிட்டி கிடைச்சிருக்கும்ல, அதுதான். இல்ஹோ சாகிறதுக்கு வெறும் 3 செகண்ட்ஸ் இருக்கிறப்போ ஷின் அவனோட ஹீலிங் அத்தாரிட்டியை இல்ஹோ மேல யூஸ் பண்றான். அவ்ளோதான், இல்ஹோ முழுசா ஹீல் ஆயிடுறான். அவனுக்கு சந்தோஷத்துல அழுகையே வந்துடுது. ஷின் சொல்றான், டேய், நான் அப்பவே சொன்னேன்ல, அந்த டவர்க்குள்ள போகாத, அது டேஞ்சரஸ்னு. இல்ஹோ மன்னிப்பு கேக்குறான். ஷின், சரி சரி, முதல்ல இங்க இருந்து வெளியே வா, ரொம்ப டேஞ்சரஸான இடம் இதுன்னு சொல்றான். ஆனா அந்த வாரியர் டவரோட டோர் திறக்கவே இல்ல. அப்போ ஒரு நோட்டிபிகேஷன் வருது, இந்த வாரியர் டவர் கிட்டத்தட்ட 40 லட்சம் வருஷமா யூஸ் பண்ணப்படல. இங்க இருந்து எக்ஸிட் ஆகணும்னா 15th ஃப்ளோர் வரைக்கும் கிளியர் பண்ணணும்னு. இல்ஹோ பதறி போய், என்னது 15th ஃப்ளோரா? அது வரைக்கும் கிளியர் பண்ணாதான் வெளிய போக முடியுமா? ஷின், நான் என்ன பண்ணுவேன்னு கேக்குறான். ஷின்னுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ ஒரு புது போஷனை பார்த்து அதை இல்ஹோக்காக வாங்குறான். சரியா அதே நேரத்துல யாரோ ஷின்னோட ரூம் கதவை டப் டப்னு தட்டுறாங்க. ஷின் இல்ஹோ கிட்ட முதல்ல இத குடி அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க போறான். கதவுக்கு வெளியில ஒரு பெரிய உருவம் நிக்குது. அவன் சொல்றான், நான் பிரில்லியன்ஸ் கில்டோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கவுட், என் பேரு தாமின், உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமான்னு கேக்குறான். இன்னொரு பக்கம் நம்ம இல்ஹோ ஷின் கொடுத்த போஷன்ஸ் எல்லாத்தையும் குடிச்சிட்டு தெம்பா அந்த ட்ரையல் ஆஃப் ராக்க கிளியர் பண்றதுக்காக படிக்கட்டுல ஏறுறான். மேல இருந்து ஒரு பாறை வேகமா வருது. அவன் யோசிக்கவே இல்ல, ஓங்கி ஒரு பஞ்ச் விடுறான். ஒரே பஞ்ச்ல அந்த பாறையை சுக்குநூறா உடைச்சிடுறான். அப்படியே அந்த ட்ரையல் ஆஃப் ராக்க கிளியர் பண்ணிடுறான். ஷாக்கான விஷயம் என்னன்னா, அவனுக்கு அந்த ராக் பிளெஸிங்கும் கிடைச்சிருது. அதோட அடுத்த ட்ரையலான ட்ரையல் ஆஃப் விண்டையும் ரொம்ப சுலபமா கிளியர் பண்ணிடுறான். இங்க ஷின் அந்த ஸ்கவுட் கிட்ட பேசி முடிச்சிட்டு, அப்போ நீங்க எனக்கு 300 மில்லியன் ஆனுவல் சேலரி தருவீங்களா அப்படின்னு கேக்குறான். தாமின் சொல்றான், ஆமா, உனக்கு சம்மதம்னா இப்பவே நம்ம கில்டுக்கு வந்து கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணலாம். ஷின் மனசுக்குள்ள, கனவுல மிதந்துட்டார் பாபா, 300 மில்லியனா? அடேங்கப்பா, இனிமே நான் நாவல் எழுத வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம், வாழ்க்கை செமையா இருக்கும்னு யோசிக்கிறான். தாமின் இன்னும் சொல்றான், அது மட்டும் இல்ல, நீ ஹண்ட் பண்ற மான்ஸ்டரோட பை ப்ராடக்ட்ஸ்ல இருந்து வர ப்ராஃபிட்ல 70% உனக்கு தான்னு. ஷின் அப்பவும் காசு வந்தா என்னலாம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். தாமின், ஹலோ ஷின், நான் பேசுறது கேக்குதா இல்லையான்னு கேக்குறான். அப்போ ஷின்னுக்கு அவனோட ஸ்டேட்டஸ் விண்டோ தெரியுது. அதுல பார்த்தா இவன், இந்த தாமின் உண்மையிலே காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட ஒரு கைக்கூலி. அப்போ தாமின் சொல்றான், இந்த மாதிரி ஒரு ஆஃபர் உனக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதுக்கு ஷின்னுக்கு புரியுது, அவன் சொன்ன அந்த 300 மில்லியன் அது வெறும் ஒரு தூண்டில் தான். அவனுக்கு செம கடுப்பாகுது. ஆனா முன்னாடி நிக்கிறவன் மலை மாதிரி இருக்கானேன்னு பார்த்து தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். அப்புறம் சொல்றான், ஆக்சுவலி நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீங்க அப்புறமா காண்டாக்ட் பண்றீங்களா அப்படின்னு. அதுக்கு தாமின் கேக்குறான், என்ன கண்டிஷன்லாம் பிடிக்கலையான்னு கேக்குறான். ஷின் உடனே, அதெல்லாம் ஓகே தான், நான் ஒரு மேனுஸ்கிரிப்டை இப்ப கம்ப்ளீட் பண்ண வேண்டி இருக்கு, அதுதான்னு மழுப்புறான். ஆனா தாமின் விடுற மாதிரி இல்ல. புரியுது, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு, ஆனா ஒரு ரைட்டரா நீங்க சம்பாதிக்கிறத விட 100 மடங்கு அதிகமா நாங்க ஆஃபர் பண்றோம். எங்க கில்டு மாஸ்டர் உங்களை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும்னு சொல்லிருக்காரு. நீங்க என் கூட வந்தீங்கன்னா நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருப்பேன்னு சொல்றான். ஷின்னும் சரி ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் டாய்லெட்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ள போறான். பாத்ரூம்குள்ள போனதும் ஷின் யோசிக்கிறான், டேய், இவன் யாருடா? அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த டெரரிஸ்ட் பாம்பரும் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட ஆளு. இவனும் அவனோட ஆளாதான் இருக்கணும். இப்போ யாருக்கு கால் பண்றது? போலீஸா இல்ல ஹண்டர் அசோசியேஷனா? அவன் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள பின்னாடி இருந்த கதவை டமார்னு உடைச்சுக்கிட்டு உள்ள வரான் தாமின். ஷின், யாருக்கு கால் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டுட்டே மின்னல் வேகத்துல வந்து ஷின்ன ஓங்கி ஒரு குத்து விட்டு சுவத்துல சாச்சிடுறான். அவன் சொல்றான், இந்த சின்ன வேலைக்கு என்ன இங்க எதுக்கு அனுப்புனாங்கன்னே தெரியல. மத்தவங்களே இது சுலபமா செஞ்சிருக்கலாம். முதல்ல உன்னை மயக்கமாக்கி தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டே ஷின்னோட கழுத்தை நெரிக்கிறான். ஷின்னோட கண்ணு அப்படியே சொருக ஆரம்பிக்குது. ஆனா அந்த நேரத்துல அவன் கண்ணு முன்னாடி ஒரு குவெஸ்ட் பாப்பப் ஆகுது. உன்னோட எர்த்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் பிலீவர் மிரி சாகுறதுல இருந்து நீ காப்பாத்தணும்னு. மிரி சாக போறாங்கறத கேட்டதும் நம்ம ஷின்னுக்கு போச்சு, கண்ணு அப்படியே திறக்குது. தாமின் சொல்றான், ஓஹோ, நல்லா தாக்கு பிடிக்கிறியே, நார்மல் ஆளுங்க இந்நேரம் மயக்கமாயிருப்பாங்கன்னு சொல்றான். ஷின் அவன் கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்றான்.
அப்போ அவனுக்கு இல்ஹோவ பாக்குற மாதிரி ஒரு விஷன் வருது. இல்ஹோ சொல்றான், நான் என் சக்திய உனக்கு தரேன், ப்ளீஸ் ஜெயிச்சிடுன்னு. அவ்வளவுதான். ஷின்னுக்கு ஸ்கில் ஷேரிங்னு ஒரு அபிலிட்டி கிடைக்குது. அதை யூஸ் பண்ணி இல்ஹோவோட ஸ்டீல் பாடி ஸ்கில்ல நம்ம ஷின் இப்போ யூஸ் பண்ணிக்கிறான். அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணதும் அவனோட பாடி இன்னும் மஸ்குலரா மாறுது. அடேங்கப்பா! ஸ்டீல் பாடிங்கிறது ஒரு ஏ கிளாஸ் ஸ்கில். இல்ஹோக்கு அந்த வாரியர் டவர்க்குள்ள கிடைச்சது. தாமின் சொல்றான், ச்ச, நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். இது ஒரு ஈஸி மிஷன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, அந்த லைட்னிங் எம்ப்ரஸ் கிட்ட போனவன் மேல எனக்கு ஜெலஸ் ஆக தேவையில்ல. இந்நேரம் அவ கதை முடிஞ்சிருக்கும். இப்போ உன்னையும் தூக்கிட்டு போறேன்னு சொல்றான். ஷின்னுக்கு கோவம் தலைக்கு ஏறுது. ஓடி போய் அவனை ஓங்கி ஒரு குத்து விட போறான். ஆனா தாமின் அதை டாட்ஜ் பண்ணிட்டு மனசுக்குள்ள இவன் ஒரு முழு நூப்டான்னு நினைச்சு திருப்பி அடிக்க வரான். ஆனா ஷின் சட்டுன்னு அவன் வாயை பிடிச்சு தன் முட்டியால அவன் முகத்திலேயே ஒரு இடி இடிக்கிறான். தாமினுக்கு தலை சுத்திருது. அது மட்டும் இல்லாம ஷின் அவன் தலையில ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். தாமின் அங்கேயே காலி. ஷின் உடனே மிரிக்கி கால் பண்றான். ஆனா அவ போனையே எடுக்கவே இல்ல. ஷின்னுக்கு டென்ஷன் ஆகிடுது. ஸ்டூபிட் கேம், எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் மிரிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு கத்துறான்.